இன்றைக்கி வந்து மார்கழி 1 மார்கழி 1 வந்து எந்த நாள் வந்திருக்கு அப்படின்னா டியூஸ்டே வந்திருக்கு, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனாலே யாருக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு தான் ரொம்ப சிறப்பான நாள். இது எனக்குமே வந்து தெரியாது. ஆனால் வந்து நான் வந்து இப்போ சென்னையில் வந்து சிறுவாபுரிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்து திடீர்னு தான் நான் வந்து போனது. ஏன்னா எனக்கு அந்த கோயிலை பற்றி எந்த ஒரு முன் அனுபவம் எதுவுமே வந்து தெரியாது. கோயிலினுடைய சிறப்பு எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து சென்னையில் வந்து இடம் வாங்கணும் வீடு கட்டுறதுக்காக வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நீண்ட நாளாகவே வந்து என்னுடைய கனவு. அது வந்து நான் வந்து தேடிட்டு இருக்கும்போது நான் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து இடம் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் வந்து எதுவுமே வந்து முடியலை. அப்போ வந்து சரி இனி நம்ம வந்து ஊரில் நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் நான் வந்து யூடியூப்பில் தான் நான் வந்து பார்த்தது. இந்த சிறுவாபுரி கோயிலினுடைய சிறப்பை பற்றி நான் வந்து பார்த்தது. உண்மையிலே அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் வந்து என்னுடைய வீட்டுக்காரங்கள்ட்ட ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொன்னேன், இப்படி நம்ம வந்து ஒரு நாள் சிறுவாபுரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நமக்கு வந்து இடம் அமையாமல் இருக்குல்ல, நம்ம வந்து சிறுவாபுரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ வந்து நாங்கள் வந்து 6 வாரம் வந்து கண்டினியூவாக போனால் நமக்கு வந்து நினச்சது நடக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அங்கே வரக்கூடிய எல்லா நபருமே என்னென்னா எல்லா பக்தர்களுமே வந்து கேட்டால் அவங்க வந்து ஒவ்வொரு வேண்டுதல் வந்து வச்சுருந்தாங்க. அந்த வேண்டுதலை வச்சு தான் அவங்க வந்து நிறைவேறி அந்த வேண்டுதல் எல்லா வேண்டுதலுமே அவங்க ஒவ்வொரு பக்தரும் யாரிடம் வந்து கேட்டாலுமே நான் வந்து இப்படி வந்தேன், நான் வந்து எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு வந்தேன். ஆனால் வந்து என்னை 6 வாரம் வரும்போது 6 வாரம் முடிகிறதுக்குள்ளாடியே எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருக்கும், அவங்களும் வந்து திருமணம் ஆகிருச்சு. எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், குழந்தை பேர் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் அங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே என்ன யார் கேட்டாலுமே வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அங்கே வந்து எங்களுக்கு வந்து நிறைவேறியது, அதனால தான் நாங்கள் வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி நம்ம இன்றைக்கி வந்து சிறுவாபுரிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மார்னிங்கே வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். 4 மணிக்கே வந்து எழும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் வந்து பூஜை பண்ணிடலாம். நான் வந்து செவ்வாய்க்கிழமைனாலே வெத்தலை தீபத்தில் வந்து நான் வந்து விளக்கு போடுவேன். ஸோ அப்போ காலையிலேயே வந்து நம்ம விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். அதனால் காலையிலேயே வந்து எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு இன்றைக்கி சிறுவாபுரி. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சிறுவாபுரி கோயிலை பற்றி சிறப்பை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு என்னென்ன நடந்துங்கிறத கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து ஒரு முறையாவது பேசிட்டு வாங்க. ஓகே, பாய்.